அனைவருக்கும் வணக்கம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் பெரும்பாலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, அதே போல இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, மேலும் இவர்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கை, அதே போல இவர்களுடைய கல்வி நிலை, பெரும்பாலும் இவர்கள் எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க, அதே போல இவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை பெரும்பாலும் எப்படி இருக்கு, மேலும் இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல டீட்டெயிலா கவர் பண்ணியிருக்கோம். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திரங்கள்ல 5வது நட்சத்திரமா மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தை மிருகசிரா அப்படின்னு அழைப்பாங்க. மேலும் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் 2 பாகங்களை உடையது. அதாவது ரிஷப ராசி பிளஸ் மிதுன ராசி. அதாவது முதல் 2 பாதங்கள் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் ரிஷப ராசிக்குரியது, 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் மிதுன ராசிக்குரியது. ஆகவே 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க ரிஷப ராசியா இருப்பீங்க. அதே போல 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னாக்கா மிதுன ராசியா இருப்பீங்க. அதே போல இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். மிருகசீரிடத்துக்கு செவ்வாய் அதிபதியா தலைமை தாங்குவாரு. ஆகவே உங்களுடைய பிறந்த கால திசை, உங்களுடைய ஆரம்ப கால திசை அப்படிங்கிறது செவ்வாய் திசையா இருக்கும். ஆகவே செவ்வாய் திசையில பிறந்தவர்கள் நீங்க. மேலும் ராசி அதிபதி 2 கேட்டகரியில வரும். அதாவது ரிஷப ராசியா இருந்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதியா வருவாரு. மேலும் மிதுன ராசியா இருந்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியா வருவாரு. ஆகவே இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவருடைய பொதுவான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அதிபதியா வருவார் இந்த நட்சத்திரத்துக்கு. ஆகவே இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா துணிச்சல் மிக்கவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொண்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னா தேசப்பற்று அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் அதிபதியா வர்றதுனால தேசப்பற்று, தேசத்துக்காக உழைக்கிறது, தேசம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது, மேலும் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல அதிகமா சிந்தனை போறது, இதெல்லாம் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய இயற்கையான குணமா இருக்கும். அதே போல எதையும் முழுமையாக நம்பக்கூடியவர்களா இருப்பாங்க. யாராச்சும் பொய் சொன்னா கூட அதை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இவர்களால. டக்குன்னு அதை நம்பிடுவாங்க முழுமையா. அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா இருக்கும். அசைக்க முடியாத ஒரு மன உறுதி இவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. மன உறுதியோட எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட முடிச்சு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல சுறுசுறுப்பானவர்கள், எப்போதும் அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வேலையை துருன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆகவே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னா பெற்றோர் மேல அதீத பாசம், அதீத மரியாதை அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கற்பனை வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். எப்போதும் கனவு காண்டு கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கனவு உலகத்திலேயே மிதந்துட்டு இருப்பாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளரா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். எதையும் ஆராயும் நோக்கம் உங்களிடம் அதிகமாவே இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்தை கூட நல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அதே போல இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், உளவியல் சார்ந்த விஷயங்கள், உணர்ச்சிகளை குறித்து மேலும் அறியும் ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அதே போல எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலுமே அதுல ஏதாச்சும் அறிவு சார்ந்து இருக்கான்னு பாப்பீங்க, அப்படி இல்லைன்னா அனுபவம் சார்ந்து ஏதாச்சும் இருக்கான்னு பாப்பீங்க. இதுதான் உங்களுடைய தலையாய நோக்கமாவே இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னாக்கா அதுல ஒண்ணு அனுபவம் இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா அதுல வந்துட்டு நமக்கு அறிவு பெருகணும். இது ரெண்டுல ஏதாச்சும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பீங்க. கூர்மையான புத்தியும் எதையும் எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறனும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே போல இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பார்த்தோம்னாக்கா தன்மையா இருப்பாங்க, அடக்கமானவர்களா இருப்பாங்க, குதூகலமானவர்களா இருப்பாங்க. அதே போல யாருகிட்டயா இருந்தாலும் சரி நட்பா பழகக்கூடியவர்கள், கலகலப்பா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவருடைய மூளையும் மனதும் எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் இவருடைய வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செயல்படுத்துவீங்க, அதுதான் செய்யணும்னு நினைப்பீங்க. அதே போல எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் அதை துணிச்சலோட எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. சவால்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நீ சவால் விடுறியா, பாத்திரலாம், ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு களத்துல இறங்கிடுவாங்க. அதே சமயத்துல பெரியவர்களுக்கு சிறப்பான மரியாதை வழங்குவாங்க. பொது அறிவை வளர்த்து கொள்றதுல இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும். மேலும் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாதவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க. யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. சுய சிந்தனையோடு தன்னிச்சையாக எடுத்த காரியத்தை முடிக்கும் தைரியம் இவர்கள்ட்ட அதிகமாவே உண்டு. அதே சமயத்துல மற்றவர்களுக்கு மதிப்பும் கொடுப்பாங்க. அதுதான் இவருடைய ஒரு முக்கியமான ஒரு குணமா இருக்கு. அதே போல வலிமையான உடற்கட்டமைப்பு பெற்றவர்களா இருப்பாங்க. மேலும் எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் எடுத்த காரியத்தை துணிச்சலோடு எதிர்கொண்டு முடிப்பாங்க. எதிலையும் பின்வாங்க மாட்டாங்க. பின்வாங்குற எண்ணமே இவர்கள்ட்ட இருக்காது. குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கிரகிப்பதுல ஒரு கில்லாடியா இருப்பாங்க. அதே போல இவர்கள் எந்த ஃபீல்டுல இறங்கினாலுமே சரி அதுல தனித்துவத்தோட இருந்து அதுல முதன்மையான இடத்தையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுக்கு நல்ல ஒரு வசதியான இடத்துல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றவர்களா இருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டம் எவ்வளவு சோதனையா போனாலும் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி பயணிச்சிட்டு இருப்பாங்க. மேலும் இவர்கிட்ட இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலேயே அதிகமான நண்பர்களை பெற்றிருப்பாங்க.
நட்பு வட்டாரம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல இவருடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பெருசா கல்வியில ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி இருந்தாலுமே பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. ஜென்ரலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுவாங்க. பிராக்டிகலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கல்வியில ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இவருடைய வாழ்க்கையில. அது தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை அப்படியே ஏற்படுத்தி பிறகு ஒரு சிலருக்கு அது நிவர்த்தியும் அடையுது. மேலும் இவர்கள்ட்ட அபாரமான ஒரு நினைவாற்றல் அப்படிங்கிறது இருக்கும். நினைவாற்றல் பெற்றிருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல வெற்றி அடைவாங்க. ஆகவே இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி அறிவு எவ்வளவுதான் குறைவா இருந்தாலுமே இவங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை டக்குன்னு கத்துக்க முடியும். அதுதான் இவருடைய ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு குணம். மேலும் இந்த கல்வியை விட மற்ற விஷயங்கள் மேல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும். மேலும் சிறு வயதிலேயே இவர்களுக்கு ராகு திசை அப்படிங்கிறது வந்துடும். இதனால கல்வியில தடை தாமதம் அப்படிங்கிறது இயற்கையாவே ஏற்படுது. அப்படி தடை தாமதம் இல்லாம ட்ராக்ல நல்லா ஃப்ளூவெண்டா போயிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா யூஜி டிகிரி ஒன்னு எடுப்பாங்க. அதே போல பிஜி டிகிரி வேற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ல எடுப்பாங்க. அதாவது இளங்கலை பட்டம் ஒரு துறையிலையும் முதுகலை பட்டம் வேற ஒரு துறையிலையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கணக்கு, நீதித்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், தாவரவியல் சார்ந்த விஷயங்கள், விலங்கியல், அரசியல், பொது மேலாண்மை, சட்டம் போன்ற துறைகள்ல ஏதாச்சும் ஒண்ணுல இவர்கள் புகழடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சார்ந்த துறை ஏதாச்சும் இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கனாக்கா அதுல நல்ல புகழும் பெயரும் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக தொழில் சார்ந்து பார்த்தோம்னாக்கா தொழில், உத்தியோகம் இது ரெண்டையும் சார்ந்து பார்க்கும்போது இவர்கள்ட்ட அதீதமான நினைவாற்றல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால இவர்கள் பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரிய நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல அரசாங்க பதவியில இருந்தாலுமே ஒரு பெரிய பதவியில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த பணியிலையும் அறம் சார்ந்த பணிகள்லையும் அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். கற்பனை வளம் மிகுந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த கவிதை, கட்டுரை, மேலும் இந்த புத்தகங்கள் ஏதாச்சும் எழுதுறது இது சார்ந்த விதத்துல எழுத்தாளர்களாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதே போல இவர்கள் எந்த உத்தியோகத்துல இருந்தாலுமே சரி அந்த நெறிமுறைகளை தவறாம இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கரெக்டா நெறிமுறைகள் படி நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னாக்கா நல்ல இசை ஞானம் அப்படிங்கிறது இருக்கும். ஆகவே சிறந்த பாடகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நல்ல இசை கலைஞராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த டிராயிங் ஃபீல்ட்லயும் நல்ல ஒரு திறமை இவர்கள்ட்ட இருக்கும். ஆகவே ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அது சார்ந்த துறையிலையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் கவிதை எழுதுறதும் இவர்களுக்கு பிடிக்கும். அதுவுமே இவர்களுக்கு இயற்கையாவே சிறப்பா வரும். அதாவது கவிஞராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மொழி விற்பனராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாவல் ஆசிரியர் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் ஒரு நாவல் எழுதுறது அது சார்ந்த வகையிலையும் ஒரு சாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் எழுத்தாளராக அப்படி இல்லைன்னா சிந்தனையாளராக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த துறையெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரபலத்தை கொடுக்கும். பெரும்பாலும் இந்த துறைகளை தான் இவர்கள் சூஸ் பண்றாங்க. அதே போல இந்த வீடு, ரோடு சம்பந்தமான விஷயங்கள், மேம்பாலம் கட்டுமானம் சம்பந்தமான விஷயங்கள், அதே போல இந்த கருவிகள் ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் கருவிகள் கண்டுபிடிக்கிறது, கருவிகள் செய்யறது, மேலும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் அப்படி இல்லைனாக்கா அந்த ஆடை தொழிற்சாலைகள் இதெல்லாம் வச்சு நடத்துறது, அது மட்டும் இல்லாம இந்த ஆராய்ச்சி தொடர்பான பிரிவுகளை ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து அதாவது இந்த இயற்பியல், வேதியியல் இது சார்ந்த விஷயங்கள்ல எதுலயாச்சும் ஈடுபட்டு புகழ் அடைகிறது. மேலும் இந்த வான சாஸ்திரம் அதெல்லாம் நல்லா சிறப்பா தெரிஞ்சுக்கிறது. அதே போல இந்த சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது சார்ந்த துறைகள்ல ஈடுபடுறாங்கனாக்கா இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த துறைகளை தான் இவர்கள் சூஸ் பண்ணுவாங்க. அது இயற்கையாவே அவர்கள் இழுத்து போய் அந்த ஃபீல்டுல இழுத்து விட்டுரும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உயர்ந்த பண்பான தாய், அதே போல தந்தையிடம் அதிகமான பாசமும் இவர்களுக்கு இருக்கும். குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எங்க இருந்தாலுமே சரி ஒரு தனித்தன்மையோட முதன்மையான ஸ்தானத்தை பெற்றுடுவாங்க. அது இவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும். அதே போல நல்ல வசதியான இடத்துல வாழ்க்கை துணை அமையும். ஆகவே நல்ல வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையுடைய பிற்பகுதியில இவர்களுக்கு அமையுது. குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில சோதனை அடிக்கடி வந்தாலுமே அதை எளிமையா கடந்து வந்துருவாங்க. அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு கைவந்த கலையா இருக்கும். அதே போல இவர்கள் விரும்பியபடியே இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். மேலும் பிள்ளைகளிடமும் அதிகமான பாசத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. அவர்களுடைய வளர்ச்சியில அதிகமான அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க. அவர்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமா உழைப்பாங்க. அதாவது பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இவர்கள்ட்ட நல்ல பேச்சாற்றல் இருக்கும். மற்றவர்களை எளிமையில கவர்ந்து பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு தன்மை இவர்கள்ட்ட எளிமையா வெளிப்படும். அதே போல வெளிநபர்களிடம் விட்டு கொடுக்கிற அளவுக்கு வீட்டுல மனைவி மக்கள்கிட்ட அதிக அளவுல விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இவர்களுடைய ஒரு சின்ன மைனஸா நான் பாக்குறேன். வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது சிறப்பு இவர்களுக்கு. வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனா இருப்பாங்க. ரொம்ப கரரா நடந்துப்பாங்க. இதனாலேயே கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே சமயத்துல மனைவி நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். அடுத்தாக உடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது
நம்ம மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு அதிபதியா செவ்வாய் பகவான் வருவாரு. ஆகவே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த குறைவு சம்பந்தமான பிரச்சனைகள், மேலும் இந்த கை கால்கள்ல சோர்வு ஏற்படுறது, நெஞ்சு வலி, கண் சம்பந்தமான பிரச்சனைகள், மேலும் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதே போல வயிறு வலி, மேலும் இந்த பால்வினை நோய்கள், இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது சிறப்பு. மேலும் வயிறு வலி, குடல் ஏற்றம் இறக்கம், நீரழிவு, வாதம், இது சார்ந்த நோய்களும் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே சமயத்துல நீண்ட ஆயுளை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் அதிபதியா வந்துருவாரு. ஆகவே நல்ல ஒரு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு பொதுவான பலன்களை ஒரு ஜெனரலான பிரிடிக்ஷன் நான் டீடைலா கொடுத்திருந்தேன். இப்போ கொஞ்சம் டெப்தா போய் இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதாவது பாதம் வாரியான பலன்கள். அதாவது மிருகசீரிடம் நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆகவே ஒரு பாதத்துக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத ரொம்ப டெப்தா போய் பார்க்கலாம். மேலும் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல உங்களுடைய பாதம், நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியும், ஆனா பாதத்தை பார்க்க மாட்டாங்க. எந்த பாதத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கறத பார்க்க மாட்டாங்க. ஆகவே நீங்க நல்ல ஒரு வாட்டி உங்களுடைய நட்சத்திரத்தை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க, எந்த ராசியில பிறந்திருக்கீங்க, சோ அந்த 3 விஷயத்தையும் கொஞ்சம் கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த பாத வாரியான பலன்களை பாருங்க. ஓகே, இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான், ராசி அதிபதி சுக்கிரன், ஏன்னா ரிஷப ராசியில பிறந்தவர்களா இருப்பாங்க. அதே போல நவாம்ச அதிபதி சூரிய பகவான் வருவார். ஆகவே இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி காம்போ அமையுதுனாக்கா, செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சூரியன், சோ இந்த காம்போல இவங்க வருவாங்க. ஆகவே இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா சவால்களை எதிர்கொள்றதுல அதிகம் விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க. சவால்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பெரிய சவால் கொடுத்தாலும் சரி, நான் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவருடைய கண்கள் செவ்வரியோடு காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போதும் செவந்து காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல துணிச்சல் மிக்கவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களா இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல நினைத்த ஒரு காரியத்தை எப்படியாவது முடித்து காட்டிடுவாங்க. அது இவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு குணமா இருக்கு. போராட்ட குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். எதிரிகளை வீழ்த்தும் வலிமை பெற்றவர்களா இருப்பாங்க. நீங்கள் எந்த துறையில ஈடுபட்டாலுமே சரி, அதுல சிறப்பான வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல நீங்கள் எந்த துறையில ஈடுபடுறீங்க அப்படிங்கறத யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே கொஞ்சம் குழப்பகரமான மனிதரா இருப்பீங்க. உங்களுடைய சீக்ரெட்டை பெரும்பாலும் வெளில சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கறத பெரும்பாலும் வெளியிட மாட்டீங்க. சைலண்டாவே மூவ் பண்ணுவீங்க. அதே போல நீங்க எந்த துறையில ஈடுபட்டாலும் அதுல ஒரு அதீதமான ஒரு சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மற்றவர்கள்ட்ட வேலை செய்யறதை விட மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஆகவே சொந்த தொழில் செய்யறதுல விருப்பம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஏதாச்சும் நம்ம பிசினஸ் தான் பண்ணணும், சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா சூரியன் நவாம்ச அதிபதியா வராரு. ஆகவே சூரியன் வந்துட்டாருனாலே ஒரு தனித்தன்மை, அது மட்டும் இல்லாம அரசாங்க பதவியில இருந்தாலும் உயர் பதவி எதிர்பார்ப்பீங்க. அப்படி இல்லைனாக்கா யாருக்கு கீழே நான் இருக்கக்கூடாது, நான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். அதே போல இந்த பாதத்துல பிறந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா ஒரு சிறந்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிறந்த அரசியல்வாதியா இருப்பாங்க. இந்த 2 துறையில பெரும்பாலும் பெரிய அளவுல சாதனை அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்குது. மேலும் இந்த சகோதர சகோதரிகளிடம் அதிகமான பாசத்தை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த உடன் பிறந்தவர்கள் கேட்கக்கூடிய உதவியை எப்பாடுபட்டாவது செய்து தருவார்கள். அப்படி அதீதமான பாசம் அவர்கள் மேல இருக்கும். மேலும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குறதுல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. பழமையை நேசிப்பதுடன் நவீனத்தையும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இளம் வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவும் ஒரு தெளிவும் இவர்களுக்கு இயற்கையாவே அமைந்துவிடும். மேலும் அதுல அந்த விஷயத்துல இறங்கி அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைந்து காட்டுவீங்க. அப்படி ஒரு தனித்துவமான குணம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக மிருகசீரிடம் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், அதேபோல ராசிதிபதி சுக்கிர பகவான், ஏன்னா அந்த 2ஆம் பாதமும் ரிஷப ராசியில தான் வரும். நவாம்ச அதிபதி புதன் பகவான் வருவார். ஆகவே இவர்களுடைய காம்போ எப்படி வருதுனாக்கா செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் புதன், இந்த காம்போல இவர்கள் வருவாங்க. இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இயற்கையாவே இவர்களுக்கு இந்த இரக்க குணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பகைவருக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு உள்ளம் படைத்தவர்களா இருப்பாங்க. சுய முயற்சியால முன்னேற விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல மனிதர்களுக்கு அதிகமான மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பணத்தை பெரும்பாலும் பெரிதாக பொருட்படுத்த மாட்டாங்க. அதே போல இந்த சாத்வீக குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா புதன் நவாம்ச அதிபதியா வராரு. ஆகவே சாத்வீகமான ஒரு குணம், நெருக்கடியான நிலையிலையும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் பல துறை தொடர்பான தகவல்களை விரல் நுனியில வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட போய் எந்த விஷயத்தை கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா துறையிலையும் ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இவர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா புதன் புத்திகாரகன், நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருப்பாரு. ஆகவே இவர்கள்ட்ட பல துறை சார்ந்த அறிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓவியம் வரைகிறதுல ஆர்வம் இருக்கும். அதே
சமயத்துல இந்த கதை, கவிதைகள், கட்டுரைகள் இது சார்ந்த விஷயங்களையும் அதிக நாட்டம் இருக்கும். அதே போல இந்த உணவு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு தரம் இருக்கணும், நல்ல ஒரு சுவை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல ஆலோசனை வழங்குறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது. அதுலயும் மற்றவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் சிறந்த அறிவாற்றல், சிறந்த அந்த ஒரு மதியூகம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை கரெக்டா பிரிடிக்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயங்கள ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே போல தனியார் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய பொறுப்புகள்ல வகிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தன்னுடைய தன்மானத்துக்கு ஏதாச்சும் இழுக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலை வருதுனாக்கா தன்னுடைய பட்டம், பதவி இதெல்லாம் ஒரு துச்சம்னு நினைச்சு தூக்கி போட்டு வந்துருவாங்க. மேலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பணியிலையும் அறம் சார்ந்த பணியிலையும் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் அழகான ஒரு மனநிலை உடையவர்களாகவும் சிறப்பாக முடிவெடுக்கும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததாக மிருகசீரிடம் நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துடைய அதிபதியும் செவ்வாய் தான். அதே போல ராசி அதிபதி புதன் பகவான் வருவாரு. ஏன்னா மிதுன ராசியில மூன்றாம் பாதம் வரும். அதே போல நவாம்ச அதிபதி சுக்கிர பகவான் வருவாரு. ஆகவே இவர்களுடைய காம்போ எப்படி இருக்குனாக்கா செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் சுக்கிரன் இந்த காம்போல இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் வருவாங்க. ஆகவே இவர்கள் வாழ்க்கையில பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா யதார்த்தமாக இருக்க விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த சண்டை சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு இடத்துல ஏதாச்சும் சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. எப்போதும் சமாதானமான ஒரு சூழ்நிலை தான் இவர்கள் பெரும்பாலும் விரும்புவாங்க. மேலும் வசீகரமான தோற்றத்தோட காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல எழுத்தாளராக புகழ் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியை புரிந்து கொண்டு மன திருப்தியுடன் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எப்பயாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அதுல கலங்க மாட்டார்கள். ஆன்மீகத்தை பொறுத்தவரை மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பற்று இருக்கும். மேலும் எந்த ஒரு மதத்தையும் தாழ்வுபடுத்தி பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட சுத்தமா இருக்காது. பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் இவங்க எல்லாருமே மிகவும் நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் அவர்கள் எப்போதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அதே போல இந்த பொது நல பணிகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த தாத்தா பாட்டியுடைய அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். பெற்றோர்களை விட தாத்தா பாட்டி கூட தான் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தாத்தா பாட்டிக்கு மிகவும் பிரியமானவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இவர்களுக்குரிய ஒரு சிறப்பான பலன்களா நான் பார்க்கிறேன். அடுத்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவர்கள் எந்த காம்போல வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திராதிபதி செவ்வாய் தான். ராசி அதிபதி புதன். ஏன்னா மிதுன ராசியில நான்காம் பாதம் வரும். அதே போல நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் வருவார். ஆகவே இவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல இவர்கள் வருவாங்க. ஆகவே இந்த நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் யாராச்சும் தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை டக்குன்னு தட்டி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மைக்காக அதிகமா போராடக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த பள்ளி சார்ந்த படிப்புகள் சற்று சிரமமாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பள்ளி படிப்புல எல்லாம் ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் சிறு வயதிலேயே பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பல ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனாலும் அதற்காக சோர்ந்து விட மாட்டார்கள். அது இவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு கெப்பாசிட்டி. டக்குன்னு புத்துணர்ச்சியாகி அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலே இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணை தன்மேல அதிகமான பாசம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பிள்ளைகளை மிகவும் கட்டுப்பாடுடனும் பொறுப்புடனும் வளர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது சார்ந்த வகையில சிறந்த ஒரு விருப்பம் இவர்களுக்கு இருக்கும். எதிராளிகள் எப்படி மடக்கி கேட்டாலுமே சரி சாமர்த்தியமா பதில் சொல்லி அதை தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே சிறந்த ஒரு சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. மேலும் இந்த மூட நம்பிக்கைகளை அடியோடு வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் மூட நம்பிக்கைகள்ல இறங்க மாட்டாங்க. உயர்வான பொறுப்புல பெரும்பாலும் இவர்கள் இடம் வகிக்கிறாங்க. அப்படி உயர்வான பொறுப்புல இருக்கும்போது தவறான பாதைக்கு செல்ல மாட்டாங்க. இதனாலேயே மற்றவர்களால் இவர்கள் பெரும்பாலும் மதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் இந்த நான்காம் பாதத்துல பிறந்தக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க குணாதிசயங்கள். அடுத்து அந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமான். முக்கியமா முருகப்பெருமான் தான். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். ஆகவே செவ்வாய் கிழமைகள்ல முருகப்பெருமானை வழிபட்டு வருது சிறப்பு. அதே போல மகா விஷ்ணு அந்த தெய்வத்தையும் நீங்க வழிபடலாம். அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை கொடுக்கும். ஆகவே இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வர நல்ல மன அமைதி கிடைக்கும். நல்ல மன அமைதி கிடைத்தாலே நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைத்தாலே தொடர்ந்து நம்மளால முயற்சிகள் எடுக்க முடியும். தொடர்ந்து முயற்சி எடுத்தாலே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே உயர பறக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம நினைத்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பத்தி A to Z ரொம்ப டீடைலா பார்த்தாச்சு. மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கறத, எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
மேலும் நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை, என்னென்ன டீடைல்ஸ்லாம் தேவை, நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற ஏதாச்சும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையுமே நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோவா ரிலீஸ் பண்றோம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான பொது பலன்கள் ரொம்ப டீடைலா கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துல. மேலும் மாத பலன்கள், வருட பலன்கள், அதே போல ராகு கேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பதிவிட்டு இருக்கும். அதையும் நீங்க டைம் இருக்கிறப்போ ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், பி கூல், ஸ்டே